சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அப்பத்தா வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, ஐயா ராஜாங்கம், என்னைய ஒரே ஒரு தடவை மன்னிச்சிரியா, என்னைய மன்னிச்சிட்டேன்னு மட்டும் நீ சொல்லியா, நீ என்கிட்ட பழைய மாதிரி பேசியா, என்கிட்ட முகம் கொடுத்து நீ பேசியா, உன்கிட்ட என்னால பேசாம இருக்க முடியலையா, காலம் போன காலத்துல இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நான் இருக்க போறேன், என்கிட்ட நீ இப்படி முகம் கொடுத்து பேசாம இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்க ராஜாங்கம் வந்துட்டு கண் கலங்கி, என்ன அத்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நான் உன் மேல கோவப்பட்டதற்கு என்ன காரணம், தமிழ்செல்வி மேல இருந்த கோவத்தினாலதான், தமிழ்செல்விய நீ பரீட்சை எழுத கூட்டிட்டு போனேன்னு தான் நான் உன் மேல கோவப்பட்டேன், ஆனா இப்போ தமிழ்செல்வி மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தமிழ்செல்விய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சின்ன மருமகளா ஏத்துக்கிட்டேன், தமிழ்செல்வியவே ஏத்துக்கிட்டேன், உன்னை ஏத்துக்கிட மாட்டேனா அத்தா, ஏன் அத்தா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னை எப்பயோ மன்னிச்சிட்டேன் அத்தா, ஆனா அத உன்கிட்ட சொல்லல, உன்னை நான் மன்னிச்சிட்டேன் ஆத்தா, நீயும் என்னைய மன்னிச்சிடு ஆத்தா, உன்கிட்ட போய் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் நான் பேசிட்டேன், என்னைய மன்னிச்சிடு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்பத்தா கைய பிடிச்சி மன்னிப்பு கேட்கவும், கைய விடியா ராசாங்கம், நீ என்னைய மன்னிச்சிட்டேல, எனக்கு அதுவே போதுமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட, ஐயா ராசாங்கம், நான் இன்னொரு விஷயம் சொன்னா கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன ஆத்தா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கிறாரு. தமிழ்செல்வி டாக்டர் படிக்க அந்த நுழைவுத் தேர்வை எழுதி அந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்டானா, நீ அவளை டாக்டருக்கு படிக்க வையா, அவ எப்படியாவது டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப லட்சியத்தோட இருக்காயா, ரொம்ப நல்ல பிள்ளையா, உன்கிட்ட அவளை பத்தி ஏற்கனவே நான் பேசி இருக்கேன், அந்த பிள்ளை மேலதான் இப்ப எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்க ராஜாங்கம் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னையா ராசாங்கம் இம்புட்டு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இல்ல அத்தா, அந்த பிள்ளை இப்பந்தான் நம்ம வீட்டு வாரிச சுமந்துக்கிட்டு இருக்கு, குழந்தை எல்லாம் பிறந்துக்கிட்டுமே, குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தமிழ்செல்வி நல்லபடியா டாக்டருக்கு படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. இதை கேட்ட அப்பத்தா வந்துட்டு, ஐயா ராசாங்கம் ரொம்ப சந்தோஷம் ஐயா, இதை தமிழ்செல்வி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரியாத்தா, இதை காலையில தமிழ்செல்வி கிட்ட சொல்லுவோம், தமிழையும் சேதுவையும் கூப்பிட்டு இதை கண்டிப்பா நானே சொல்றேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தமிழ்செல்வி நல்லபடியா போய் டாக்டருக்கு படிக்கட்டும், இப்போ வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், அதனாலதான் சொல்றேன், இந்த வீட்டில இருந்து யாரும் படிக்க போகக்கூடாதுன்னு சொன்ன நானே இப்போ சொல்றேன், தமிழ்செல்வி கண்டிப்பா டாக்டருக்கு படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. இங்க போசு, ஈஸ்வரி, சித்ரா 3 பேரும் அப்பத்தாவும் ராஜாங்கமும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாத்தியாமா பெரியப்பா பண்றத, அவ பரீட்சை எழுத போனதுக்கே என்னமா கோவப்பட்டாரு, இப்ப என்னன்னா இவ அந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்டா இவளை டாக்டருக்கு படிக்க வைக்கலாம், அதுவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, பாத்தியாமா இவர் எப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், ஏண்டி அவளே அன்னைக்கு பரீட்சை நல்லா எழுத மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமெல்லாம் பண்ணிட்டு தானே பரீட்சை எழுத போனா, அவ அந்த பரீட்சையில பாஸ் ஆனாதாண்டி இவரு டாக்டருக்கு படிக்க வைப்பாரு, அவ அந்த பரீட்சையில பாஸ் ஆக மாட்டா, ஏற்கனவே அந்த பரீட்சைய நல்லா எழுதுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தா, அதனால அவ பரீட்சையில பாஸ் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க போஸ் வந்துட்டு, ஏமா ஒருவேளை தமிழ் பரீட்சையில பாஸ் ஆயிட்டா இவர் சொன்ன மாதிரி தமிழை டாக்டருக்கு படிக்க வச்சா என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், அப்படி ஏதாவது நடந்தா பிரச்சனை பண்ணுவோம்டா, இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா இருக்கட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய வயசு பிள்ளைகளா இருக்கட்டும், படி தாண்டி போய் படிக்க கூடாதுன்னு சொன்னதே இந்த ராஜாங்கம் தான், இவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த வீட்டுல இருக்கிற சித்ராவும் தாமரையும் படிப்பை நிப்பாட்டினாங்க, இந்த வீட்டுக்கு வந்த மருமகளுக்காண்டி அவருடைய வரமுறையை எல்லாம் மாத்திக்கிட்டா அப்ப நம்மளும் சில வரமுறையை எல்லாம் மாத்திக்கிடுவோம், அதை அப்பம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.